வணக்கங்க. மத்திய அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். என்னோடது பெயர் சத்யகுமார். இன்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரைப்படி நமது மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஏஆர்என் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் எங்களது இணை போக்குவரத்து ஆணையரனுடைய ஆணைப்படி இன்று மத்திய பேருந்து நிலையத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நமது கோவை மாநகரத்தில் மையத்தில் உள்ள 4 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், கோவை மத்தியம், கோவை தெற்கு, கோவை மேற்கு, கோவை வடக்கு, அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்களும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இணைந்து இன்று காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தின் அருகாமையில் மதியம் பிற்பகல் 3 மணி முதல் தொடர்ந்து தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தணிக்கையின் பொழுது 29 வாகனங்கள் இந்த டெசிபல் மீட்டர் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டது. அவ்வாறு ஆய்வு செய்யும் பொழுது ஏஆர்என் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மொத்தம் 29 வாகனங்களில் 20 வாகனங்களில் ஏஆர்என்னில் கூடுதலான டெசிபல் எபோவ் 90 டெசிபலில் இயங்கக்கூடியதாக தெரிய வந்தது. அரசாங்க பேருந்துகள் உட்பட 17 தனியார் பேருந்துகளுக்கும் 3 அரசாங்க பேருந்துகளுக்கும் தற்பொழுது ஆய்வறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்த தணிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த 4 சக்கர வாகனங்கள் இதே மாதிரி 4 ஆர்மி இந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க. அது என்ன மாதிரி நல்லா அது ஏர் பொல்யூஷன்றது டெசிபிள் தாங்க. நம்ம டெசிபிள் எபோவ் 90 இருக்கும்பொழுது நம்ம பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏர் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லி கொண்டு வரோம். அந்த வரம்புகளை கொண்டு வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். தொடர்ந்து இப்போ ஆய்வு நம்ம பண்ணுவோம். இப்போ கோவை மட்டுமே இல்லை பொள்ளாச்சி, வால்பாறை அந்த மாதிரி இல்லை, இப்போ நம்ம கோவை மையத்தில் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் இந்த மாதிரி தொடர் புகார்கள் இருந்ததுனால நம்ம அதை தடுக்கிறதுக்கான முயற்சியாக நம்ம இது பண்ணிடுறோம். அந்த பகுதியிலையும் அங்கே பகுதியில் மேட்டுப்பாளையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது, பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளது. அவர்கள் மூலமாக அந்த பகுதிகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அபராத தொகை? அபராத தொகை 3000 மினிமம், மேக்ஸிமம் 10,000 வரலும் இருக்குங்க ஏஆர்என்க்கு. சார், அதே போல் இப்போ தனியார் பேருந்துகள் அதிக அளவில் ஸ்பீடாக ஓட்டுறாங்க சிட்டிக்குள்ளே. அதுக்கு ஏதாவது ஸ்பீட் கவர்னர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க சார்? ஆல்ரெடி வாகனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு போக்குவரத்து துறையின் அடிப்படையில் தகுதி சான்று புதுப்பிக்க வரும் அனைத்து வாகனங்களிலும் ஸ்பீட் கவர்னர் மேண்டேட்ரி தான். 80 km/h நமக்கு கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு. அதன் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம். பட் விபத்துக்கள் ஓவர் ஸ்பீடுனால தான் ஏற்பட்டதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அந்த இடத்துல நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது இந்த மாதிரி எஃப்ஐஆர் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை, அந்த நிகழ்வு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே நடந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ தொடர் தணிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக இப்போ கடந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா விபத்துக்களே எதுவும் ஏற்படலைங்க. மேட்டுப்பாளையம் செக்டாரில் அவங்க வட்டார போக்குவரத்து அலுவலர் அந்த இதை சொல்லியிருக்காரு காவல்துறையின் மூலமாக. இது பள்ளி வாகனங்களில் தான் நம்ம சிசிடிவி பற்றி இருக்குங்க. ஒன்றும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்க. ஓகே, தேங்க்யூ சார்.